பரோட்டாவை தூக்கி போட்டு பிடிச்சாலே தெரிஞ்சிடும் இது வந்து வேளாங்கண்ணி சொல்லிட்டு. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாஸ்கர் ஹோட்டல் இது வந்து பீச் கிட்ட இருக்குது. ரொம்பவே ஃபேமஸுங்க. இந்த பரோட்டாவை பறக்கும் பரோட்டா அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது கரெக்டாக எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வேளாங்கண்ணி பீச்சு பார்த்தீங்கன்னா அந்த பீச்சில் இருந்து அப்படியே வந்து கார்னரில் வந்து இந்த ஹோட்டல் வந்து இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா மதியானம் 12 மணி நேரங்க. பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மழை வர மாதிரி இருந்ததுனால லைட்டாக மந்தாரமாக இருந்தது. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாவெல்லாம் வந்து உருட்டி இந்த மாதிரி வந்து மடித்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து சுடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிருவாங்க. இது சுடுறதை பார்க்குறதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வேடிக்கை பார்த்துட்டு நின்றுட்டு இருப்பாங்க. எப்போ இவங்க வந்து இந்த பரோட்டாவை இங்கேருந்து அங்கே தூக்கி அடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஹலோ ஒன்றும் புரியல. நாம வெளியில நின்றுட்டு இருந்தோம். அந்த அண்ணன் வந்து நம்மளை கூப்பிட்டாரு, வாங்க எல்லாம் ரெடி ஆயிடுச்சு நாங்க ஸ்டார்ட் பண்ண போறோம் சொல்லிட்டு. ஸோ நம்ம வந்து அதை பார்க்கலாம் வாங்க. ஊசியை போடு. சரி ஹலோ இது கூப்பிடுறேன். சரி சரி பாத்தீங்களா என்ன அழகா செம்மையா வந்து அவங்க த்ரோ பண்ணி இங்க பிடிச்சி இங்க பரோட்டா சொல்றாங்க. ஸோ இதை பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கும். ஸோ இங்க வந்து பரோட்டா வந்து ரெடி ஆகி சப்ளை போக ஆரம்பிச்சிச்சு. இந்த பாஸ்கர் ஹோட்டல்ல இன்னும் நிறைய பார்க்க வேண்டியது இருக்குது. அதை நீங்க அடுத்த வீடியோல பாப்பீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க.